நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க. நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க. பேச்சு இல்லாட்டி ஒரு மனுஷனை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஒரு ஆளுக்கு நீங்கள் வழி கேட்குறீங்க, இப்படி சொல்கிறான்னு வச்சுக்கிறீங்க. திருமங்கலம் போகணும், எப்படின்னே போகிறது? திருமங்கலம் போய் 3வது ரோட்டில் போய் 4வது போய் 3 பாதை எப்படின்னா அதில் 3வது பாதை உள்ள 4வது பாதையில் நேராக போவாங்க. போயிட்டு அங்கே ஒரு ஆலமரம் இருக்கேன். அந்த ஆலமரத்துக்கு மத்தியில் ஒரு பெரிய உட்காருவார். அவர்கிட்ட கேட்டிங்கன்னா திருமங்கலம் எங்கே இருக்கு? ஐயா, நான் திருமங்கலத்துக்கே போகலடா, எங்கேருந்துடா வந்து சேர்றீங்க, எனக்குன்னே வழி சொல்ல. அவன் சொன்னதில் எதுவுமே விளங்கலை. ஆனால் அவன் சொன்னது என்னன்னா, நேராக போங்க, ஒரு பெரிய ஆலமரம் வரும், அங்கே ஒரு பெரியவர் உட்காந்துருப்பார், அவர்கிட்ட கேளுங்க திருமங்கலம் எங்கே இருக்குன்னு சொல்லுவாருன்றதை சொல்கிறான். ஆனால் அவன் சொல்கிறது நமக்கு விளங்கலை. இது விளங்காத பேச்சு. இன்னொரு பேச்சு இருக்குது, புரியாமையே பேசிகிட்டு இருப்பான் பாருங்கள் சில பேர், கில்லாடிக சில பேர். நம்மளை கிறுக்கு பிடிக்க வச்சுருவேன். உங்கள் அப்பா எங்கடா வேலை பார்க்குறாரு? எங்கள் அப்பா வேலை இது பார்த்து முன்னால் வேலை பார்த்து அப்புறம் வேலைக்கு போயிட்டு வருவார், வந்துட்டு வேலை பார்ப்பார், அப்புறம் வேலைக்கு போயிட்டு திருப்பி காலையிலையும் வேலைக்கு போவார், மத்தியானம் வேலைக்கு போவார், ராத்திரி வேலைக்கு போவார். அவர் எப்போ வேலைக்கு போவார், எப்போ வேலை இல்லாமல் இருப்பாருன்னு டே 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 எனக்கு நிறைய வேலை இருக்குடா, உங்கள் ஒப்பையும் என்ன வேலை செய்கிறாங்கிறத கேட்டதுக்கு இந்த கொடுமையாடா அப்படின்ட்டு. இது குழப்பமான பேச்சு. தெளிவான பேச்சுன்னு ஒன்று இருக்கான். பேசுகிற பேச்சில் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக எடுத்து சொல்லுவாங்க. தெளிவான அறிவான பேச்சு. ஒரு மனிதன் வந்தோடனே நம்ம எந்திரிச்சு வணக்கம் சொல்லுவான். இது தமிழருடைய பண்பாடு. வெளிநாட்டுக்காரங்க கை கொடுப்பாங்க. இது வெளிநாட்டினுடைய பண்பாடு. ஏன் தமிழன் எழுந்து வணக்கம் சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம், முன்னால் வர்றவங்களுக்கு 2 கையை கூப்பி வணக்கம் சொல்வதற்கு மிக முக்கிய காரணம், என் கையில் எந்த ஆயுதமும் இல்லை, என்னை நம்பி என் அருகில் வா என் சகோதரனே அப்படிங்கிறதுக்காக 2 கையையும் கூப்பி வணக்கம் சொன்ன அருமையான ஒரு பண்பாடு நமது தமிழ் பண்பாடு. இன்னொரு பேச்சு இருக்குது, அதுதான் இருக்கிறதுலே கொடுமையான பேச்சு. வாயில் வர்ற வார்த்தை என்னானே தெரியாமல் விடுவான். கோபம் வரும் சில பேருக்கு, எதுக்கு கோவப்படுறானே கண்டே பிடிக்க முடியாது. வீட்டுக்குள்ளே உள்ளே வருவேன், அப்பாம்பாம என்னடா நொப்பா, நான் நொப்பா வந்தோன்னா என்ன அப்பா. உடனே அங்கிட்டு இருந்த அந்த அம்மா, ஏயா புள்ள இருந்திருந்தா அப்பான்னு கூப்பிட்றான், அவனை போய் இப்படி கத்துற, நீ ஏன்டி இப்படி கத்துற நாய் மாதிரி. அவளை தான் அந்த குடும்பம், நானா நாய், இங்கே ஒப்பியா நாய், உங்கள் அம்மா நாய், உன்னைய பற்றி உனக்கு தெரியாதா? இங்கே என்னையை பற்றி பேச, என் குடும்பத்தை பற்றி பேசினா அப்புறம் நல்லா இருக்காச்சா? இப்படியே பார்க்குறான் அவன். இது என்னடா குடும்பமாடா, அப்பான்னு கூப்பிட்டதுக்கு 1/2 மணி நேரம் சண்டை போட்டுக்கிருக்காங்களே அப்படின்னு. இப்படி ஒரு குடும்பம் இருக்கான். கோபத்திலேயே எந்த நேரமும் வாழ்க்கையில் ஓட்டிக்கிட்டு இருப்பேன். கோபத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் திரும்ப எடுக்கவே முடியாது. நம்ம கோபத்தில் சொல்லிட்டு 1000 தடவை மன்னிப்பு கேட்பான். கோபத்தில் சொல்லிட்டப்பா கோச்சுக்கிறாத, என்னையால் அந்த வார்த்தையை மறக்க முடியல ஐயா அப்படிமா. அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், தீயினால் சுட்ட புண் உள் ஆறும் ஆறாது, நாவினால் சுட்ட வடுன்னார். தீயில சுட்ட புண்ணு ஏதாவது களிம்பு போட்டால் ஆறி போயிடும். ஆனால் நம்ம திட்டி மனிதன் மனதை புண்ணாக்கிய அந்த புண்ணை ஆற்றுவதற்கு மருந்தே இல்லை. நான் சொல்லலை, நமது தெய்வ புலவரான திருவள்ளுவர் சொன்னார். அதனால் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக வரணும். அருமையான தலைப்பு. திருநங்கைகள் இன்றளவும் ஏங்குவது பெற்றோரின் பாசத்திற்கா, சமுதாய அரவணைப்பிற்கா, காதல் வாழ்விற்கா? 7-8 மணிக்கு உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது, நீங்கள் கொஞ்சம் கரகரன்னு பேசுகிறீங்க. உங்களுக்கு ஃபோனில் பேசக்கூடிய ஒரு நண்பர், ஹலோ அண்ணே லியோனி அண்ணே, என்னண்ணே கரகரன்னு பேசுகிறீங்க அப்படி கேட்டது உண்டு. ஆனால் நம்மளுடைய அம்மா கிட்டேருந்து வரக்கூடிய ஃபோன் என்ன தெரியுமா இருக்கும்? தொண்டையில் என்னையா பிரச்சனை, என்ன பிரச்சனை, ஊருக்கு போனிய தண்ணி மாற்றி குடிச்சிட்டியா, எதுவும் ஆகாததை சாப்பிட்டியா,
அப்படி சொல்லக்கூடிய அந்த தாய்கிட்ட இருந்து இங்கே இருக்கக்கூடிய அத்தனை திருநங்கைகளையும் பிரிக்கிறீங்களே சமுதாயமே, நாங்களும் அந்த தாயோட வாழ வேணாமா? நாங்களும் அந்த தாய் தகப்பனோட இருக்க வேணாமா? அந்த குழந்தை பருவத்தில் அனுபவிச்ச இந்த சில விஷயங்களையே என் மனசில் இன்னும் பூட்டி வச்சிருக்கிறேனே, என்னுடைய தாய்கிட்ட இருந்து பிரிச்சிருக்கீங்களே, நியாயமா? எப்படி பிரிச்சிங்க? அதுக்கு முன்ன ஐயா எங்கள் அம்மா எப்படி வேண்டி பெற்றாங்க? இதோ இருக்கே, மதுரையிலேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 2.5 மணி நேரம் போனா திருச்செந்தூர் முருகன் கோயில். அந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வேண்டி பெற்றாங்க ஐயா. எப்படின்னு கேளுங்க. செந்தூரில் வேண்டி சுகமாய் நான் கருத்தரித்தேன், ஆணுன்னு எண்ணி என் மாறில் அள்ளி வச்சேன், 6 வரை தெரியலையே என் ராசா, நீ எடுத்த ஜென்மம் புரியலையே, நீ சாந்து வச்ச பொட்டு வச்ச, நான் உன்னை 4 சாத்தி வச்சேன், நீ மார்கழியில் கோலம் போட்ட, உன் அப்பா மானம் போச்சின்னு ஓலம் போட்டான், நீ தள்ள கொலையும் இல்லை, நீ தழைக்க வழியும் இல்லை, ஆனால் வீதியில் நீ நடந்தா ஊர்வாய மூட எனக்கு தெரியலையே ஐயா. இதுதான் ஐயா திருநங்கையுடைய பெத்த தாய் கதறல். யோசிச்சு பாருங்க. ஒரு நாய்க்குட்டி 4 குட்டியை போட்டிருக்கு ஒரு நாய், அதில் போய் ஒரு குட்டியை தூக்குங்க, அடுத்த நிமிஷம் நீங்கள் ஆஸ்பத்திரியில் உட்காந்துருப்பீங்க ஜிஹெச்சில். ஒரு பூனை 3-4 குட்டியை போட்டிருக்கோம், ஒவ்வொரு குட்டியாக அதோட கழுத்தை பிடிச்சி வாயில் கொண்டு போய் ஒரு இடத்த மறைச்சி வைக்கும். இந்த நாய்க்கும் பூனைக்கும் இல்லாத அறிவை நம்ம தாய்க்கு கொடுத்துருக்காங்கல்ல. அந்த தாய் எங்களை வீட்டை விட்டு தெருத்தல ஐயா. அந்த தாயை திருத்த வச்சது இந்த சமுதாயம். எங்களுடைய தாய் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாகவே நான் சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் 35,000 திருநங்கைகள் இருக்காங்க, இந்தியா முழுக்க 4,90,000 திருநங்கைகள் இருக்காங்க. அவங்க யாரையும் அந்த பெத்த தாய் வீட்டை விட்டு போயிடுக்கன்னு, வீட்டை விட்டு போயிடுப்பான்னு சொன்னது இல்லை. சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சொல்ல வச்சுட்டாங்க. அது எப்படி? எங்கள் அம்மா பெற்றாங்க என்னை 3ஆவதா, எங்கள் அக்கா முதல்ல. எங்கள் அக்காவை பொண்ணு பார்க்க வரக்கூடியவங்க என்னத்தம்மா சொல்லுவாங்க, இந்த வீட்டில் ஒரு திருநங்கை பையன் இருக்கிறான், அந்த பையனுடைய ஜீன், அதோடைய ரத்தம் அவங்க அக்கா உடம்புல ஓடுது, நாளைக்கு அவளும் அது மாதிரி ஒரு குழந்தைய பெற்றுக்க மாட்டான், என்ன நிச்சயம்? அவங்க மனசில் பேசி அவங்களுக்குள்ளவா ஒரு கலந்துரையாடல் நடந்து பெண் எடுக்க மாட்டாங்க. இதே தான் எனக்கு மூத்த அண்ணனுக்கும், அவன் உடம்புல என் ரத்தம் தானே ஓடுது. ஒருவேளை என்ன மாதிரி ஒரு குழந்தைய அவன் எதிர்காலத்தில் பெற்றுருவான்னு அவனுக்கும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். எங்கள் அண்ணன் அப்பாவி, அவன் ரோட்டில் போய் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையில் சண்டை போட்டுட்டான் ஐயா. அந்த சண்டை வார்த்தை என்னத்தம்மா சொல்லுவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அதாண்டா உன் வீட்டில் ஒரு 9 பிறந்திருக்கு, என்ட மானங்கிட்ட பயல, வீட்டில் ஒரு பொட்டை நாயை வச்சுக்கிட்டு வீதியில் சண்டை போட வந்துட்டியா, பத்தியா கடவுள் உங்களுக்கு வீட்டில் என்ன கொடுத்தான் பத்தியா? அதை ஒரு கேவலமாக, அதை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புறக்கணிக்கப்பட்ட விஷயமாக, அதுதான் எங்கள் தலைமுறைக்கே ஒரு தலை குனிந்த விஷயமாக எல்லாரும் பேசுகிறாங்க. ஐயா, எல்லார மாதிரி இருந்தாங்க, நீங்களும் சாதாரணமாக பிறந்து வளர்ந்தீங்க. ஆனால் இப்போ நீங்கள் மட்டும் இவ்வளோ பெரிய பேச்சாளராக இங்கே சிங்கம் மாதிரி உட்காந்துருக்கீங்களே, இதுக்கு நீங்கள் செஞ்ச முழு உழைப்பு மட்டும் காரணமா, இல்லை இந்த சமுதாய மக்களோட ஆதரவு மட்டும்தான் காரணமாங்கய்யா? இதுக்கு ஒரு பட்டிமன்றம் போட்டுற வேண்டியதுதான். லியோனி இவ்வாறு பேசுவதற்கு காரணம் அவருடைய பெற்றோர்களா அல்லது சமுதாயமா? அதில் லியோனி எப்படி இப்படி பேசுகிறாரு அப்படின்னு கேட்குற கேள்வி மாதிரி ஒரு அர்த்தமில்லாத கேள்வி எதுவுமே இல்லை. என்கிட்ட சில பேர் கூப்பிட்டு கேட்பாங்க, எப்படி சார் பாடுறீங்க அப்படிமா, வாயில தான் அப்படிமே, நான் வேறு என்ன பதில் சொல்கிறது? அது மாதிரி ஒரு திருநங்கையாக நீங்கள் ஏன் பிறந்தீர்கள்னு அவர்களை கேட்பது போல ஒரு முட்டாள்தனமான கேள்வி உலகத்தில் எதுவுமே இல்லை. அவர்கள் பிறந்து விட்டார்கள், அவர்களை ஏற்றுக்கொண்டு வாழ்வது தான் சரி. அதனால் நீங்கள் எப்படி சார் பேசுகிறீங்கன்னா வாயில தான், வேற என்ன? திருநங்கை என்னங்க யாருங்கய்யா? அவங்க என்ன மேகத்தில் இருந்தோ இல்லை பூமியில் இருந்தோ வந்தவங்களா? இல்லைங்கய்யா, அவங்களும் நம்மளை மாதிரி தான் ஒரு தாயால் 10 மாதம் சுமக்கப்பட்டு அதுக்கப்புறம் பெத்தெடுத்து அதை பாராட்டி சீராட்டி பாலூட்டி வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10-11 வருஷம் கழித்து அவங்க உடம்புல ஏற்படுற மாற்றத்தினால அவங்க பெற்றோர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லுவானோ, எதிர்த்து வீட்டுக்காரன் என்ன சொல்லுவானோ, இல்லை இந்த சமுதாயம் தான் என்ன சொல்லுமோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு
அந்த குழந்தைய தன்னோட வச்சுக்காம வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்கய்யா. அப்படி சொல்லும்போது இந்த சமுதாயத்தோட நினைப்பை மட்டுமே பார்த்த அந்த பெற்றோர் தன்னோட குழந்தை எவ்வளோ தூரம் மன கஷ்டப்படுன்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்கய்யா, நினைக்கவும் மாட்டேங்கிறாங்கய்யா. அப்படி இருக்கும்போது அந்த மன கஷ்டத்தோடையே திருநங்கைங்க எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே வராங்க. ஐயா, ஒருவேளை உங்களோட அம்மா அப்பா உங்களை என்னோட பையன் கருப்பாக இருக்கான், ரொம்ப குண்டாக இருக்கான், சொல்ல பேச்ச கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி உங்களை வெளியே அனுப்பிச்சா நீங்கள் என்னையா பண்ணிருத்திருப்பீங்க? என்னைய? ஆமாங்கய்யா, உங்களை. எங்கள் வீட்டிலலாம் நான் 3 நாள் காணா போனால் கூட தேட மாட்டாங்கப்பா. ஏன்னா நான் 10 பிள்ளைகளோட பிறந்தவன். எங்கள் அப்பா 3 நாள் நான் காணான்னா எங்கே அவன், அப்படியா வந்துடுவேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் ஓடி போனோமா காணா போனோமா என்னன்றதை பற்றி கவலையே படாமல் வாழ்ந்த குடும்பம் எங்கள் குடும்பம். ஏன்னா எங்கேயாவது பெரியம்மா வீட்டில் படுத்திருப்பேன், இல்லாட்டி மாமா வீட்டில் படுத்திருப்பான்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எங்கள் அப்பாவுக்கு. ஆனால் இன்றைக்கி ஒரு பிள்ளை 4:30 மணிக்கு பள்ளிக்கூடத்துலேருந்து முடிஞ்சு வர வேண்டிய பிள்ளை 5 மணிக்கு வரலன்னா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றேன். காரணம் என்னென்னா பிள்ளைய கடத்திட்டு போயிடுறாங்க. சரிங்கய்யா, அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகலன்னு சொல்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் கட்டாய சமயத்தில் வெளியே போய் தான் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? ஏதோ எனக்குன்னு ஏதாவது ஒரு வேலையை பார்த்து ஒரு சைக்கிள் கடையில் காற்றடிச்சு பொழைச்சிருப்பேன், எங்கேயாவது ஒரு கடையில் முறுக்கு விற்று பொழைச்சிருப்பேன், ஒரு டீ கடையில் டீக்கு ஆற்றி வேலை பார்த்தாது பொழைச்சிருப்பேன். ஏன்னா நான் நம்பிக்கையோடு வாழ்கிறவன், எங்கே இருந்தாலும் பொழைச்சிக்கிருவேன், நம்பிக்கை இருக்குது. அப்படியே எங்கேயும் வேலை கொடுக்காட்டியும் ட்ரெயினில் பாட்டு பாடியாவது பிச்சை எடுத்து பொழைச்சிருவேனே ஒழிய திறமை இங்கே இருக்குது. இப்போ விட்டா கூட பாட்டு பாடிக்கிட்டே காஷ்மீர் வரைக்கும் காசு சம்பாரிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே போயிடுவேன். என்னால் அருமையாக வாழ முடியும், நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம திருநங்கைகளும் இத்தோட எங்களோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காம தன்னம்பிக்கை மட்டுமே அவங்களோட பலன் நினச்சிக்கிட்டு வெளியே வந்து வாழ்கிறாங்கய்யா. அப்பேற்பட்ட தன்னம்பிக்கையை தான் நம்ம சமுதாயத்தில் முதல்ல பார்க்க வேண்டிய விஷயமா நாங்கள் கருதணும். இந்து மதத்திலே அரவாணிகளா, இஸ்லாம் மதத்திலே அலிகளாம், கிறிஸ்துவ மதத்திலே அன்னவர்களாம் அங்கீகரிக்கப்பட்ட நம் திருநங்கை தோழிகள் அவர்கள் உணர்வால் ஏற்படக்கூடிய காதலை மட்டும் இந்த சமூகம் ஏற்றுக்கவே மாட்டேங்குது ஐயா. ஐயா, காதல்ன்றது பொது உடைமையா தனி உடைமையாயா? காதல் பொது உடைமையா? இதைத்தாங்க இளையராஜா அன்னைக்கே பாடியிருக்காரு. காதல் என்பது பொது உடைமை, கஷ்டம் மட்டும்தானே தனி உடைமை. அப்படிப்பட்ட பொது உடைமை வேணும் தாங்க நானும் போராடிக்கிட்டு இருக்கேன். ஐயா, வாழ்க்கையிலையும் சரி உங்கள் தொழில் இதுலேயும் சரி நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டீங்களா ஐயா? ஒரு மனுஷன் எப்பயுமே நான் முழுமையாக வெற்றி அடைந்தேன்னு சொல்லிட்டானாலே அவன் தோல்வி அடைந்து விட்டான் என்று பொருள். நான் இன்னும் வெற்றியை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன், இன்னும் முழு வெற்றி அடையலை. சரிங்க, உங்கள் வெற்றிக்கு பின்னாடி யாரையா காரணம்? என் வெற்றிக்கு காரணமாக இருக்கிறது என்னுடைய பெற்ற தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள். இவங்க எல்லாத்தையும் விட இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான ரசிகர்கள் தான் என்னுடைய வெற்றிக்கு காரணம். ஐயா, ஒரு ஆணுக்கு வெற்றிக்கு பின்னாடி காரணம் யாருன்னு கேட்டால் ஒரு பெண்ணை சொல்லுவாங்க. ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி காரணம் யாருன்னு கேட்டால் ஒரு ஆணை சொல்லுவாங்க. ஆனால் நான் என் வெற்றிக்கு பின்னாடி யாரு காரணம்னு கேட்டால் என் திருநங்கை தோழி சொல்லுவேன். தம்பி, உண்மையிலே எவ்வளவோ பேர் காதல் வயப்பட்டு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு திருநங்கை ஒருத்தி தான் தோழி, அந்த காதலை நான் அங்கீகரித்திருக்கிறேன் என்று சொன்ன முதல் ஒரு வீரமிக்க ஆண் மகன் நீ தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உன்னை பார்க்க. நன்றிங்கய்யா. அதாவது நீங்கள் கேட்கலாம் ஒரு கேள்வி, நீ அப்படி என்னதான்ப்பா வெற்றி அடைஞ்சிட்ட அப்படின்னு. ஐயா, 2013 மிஸ்டர் மதுரையில் என் வெயிட் கேட்டகரியில் ஃபஸ்ட்டியா ஓவரால் சாம்பியன்ஷிப்யா. 2014 மிஸ்டர் லைஃப் ஸ்டைலுன்ற போட்டியில் ஓவரால் சாம்பியன்ஷிப்யா. அதே மாதிரி 2015 மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் நடத்திய பாடி பில்டிங் போட்டியில் 2வது பிரைஸுங்க. இதுக்கு ஃபுல்லாக ஊக்கம் கொடுத்து ஊக்கம் இருந்தா செயல்படுறது என் திருநங்கை தோழிதாயா. ஐயா, நீங்கள் கேட்கலாம், உலகத்தில் எத்தனையோ பொம்பளை பிள்ளை இருக்கல, உனக்கு மட்டும் ஏயா இந்த திருநங்கை உனக்கு காதல் வயப்பட்ட அப்படின்னு கேட்கலாம். ஐயா ஐயா அதாவது எனக்கு அப்பா இல்லைங்கய்யா. எங்கள் அப்பா இறந்தப்ப, டே
உங்கள் அப்பா இல்லைடா, நீ தாண்டா இனிமேல் இந்த குடும்பத்தில் பொறுப்பாக இருக்கணும், உங்கள் அம்மாவுக்கு நீ தாண்டா எல்லாமேவா இருக்கணும், ஒழுங்காக இப்படி சுற்றி தெரியாமல் பார்ட் டைமாக வேலைக்கு போடான்னு சொல்லி எனக்கு பார்ட் டைம் வேலையை ஏற்படுத்தி கொடுத்ததே அந்த திருநங்கை தோழி தாங்கயா. ஆனால் என் திருநங்கை தோழி என் குணத்தை பார்த்தாங்கயா, என் அன்பை பார்த்தாங்கயா. அவளை சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியுங்கய்யா. பள்ளி பருவத்தப்ப ஆண்கள் உடையில் இருக்கும்போதே எனக்கு அவளை தெரியும். அப்போ இருந்தே எனக்கு நல்ல தோழனாக இருந்தா. அதுக்கப்புறம் பெண் உடையில் மாறினக்கப்புறம் என் சக தோழர்களும் சொன்னாங்க, டே அவள் மாறிட்டாடா அரவாணியா, நீ போகாதாடா அவள் பின்னாடி அப்படின்னாங்க. நான் அப்போ அவளை விடலைங்கய்யா. நான் அவளை அப்போ ஒரு பெண்ணாக தான்யா பார்த்தேன். அவள் உணர்வுக்கு மதிப்பு கொடுத்தீங்கயா, அவன் அன்புக்கு மதிப்பு கொடுத்தீங்கயா. ஏன்னா என் அன்புக்கும் என் உணர்வுக்கும் மதிப்பு கொடுத்தவளுக்கு நான் மதிப்பு கொடுத்தீங்கயா. ஐயா, சமுதாயம்னு சொன்னா தம்பி சொன்னாரு, காதல் தான் மோதியது, காதல் தான் பெரியதுன்னு சொன்னாரு. பக்கத்தில் சங்கரி சொன்னாங்க காதல் தான் பெரியதுன்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்ல போறேன்னு சொன்னாக்க, ஒரு சமுதாயத்தில் ஒரு பெண்ணும் ஆணும் இணைந்து ஒரு திருமணத்தை முடித்து அந்த பெண்ணும் ஆணும் திருமணம் முடிந்த உடனே ஒரு ஆண் மகனோ ஒரு பெண் மகனோ அவர்கள் பெற்றெடுக்கிறாங்க. பெற்றெடுத்த உடனே அந்த ஆண்மகனுக்கு என்ன போல ஒரு திருநங்கை பிறந்துருந்துன்னு சொன்னாக்கா அவங்க நினைக்கிறாங்களா? கிடையாது. ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்த உடனே எனக்கு தர்மர்னு பேர் வச்சாங்க, என்னுடைய தாயும் தகப்பனும். எனக்கு ஒரு 10 வயது 12 வயது ஆனதுக்கு மேலே எனக்கே தெரியாமல் பக்கத்து வீட்டுக்கார பையன் என்ன காதலிச்சிருக்கிறான் எனக்கு தெரியாது. எனக்கு வயது வந்த உடனே அவனை நான் பார்க்க, அவன் என்னைய பார்க்க, எனக்கு அவனுக்கு ஒரு காதல் வந்துருச்சு. ஐயா, அந்த காதல் எப்படியா கொண்ட காதல் உங்களுக்கு தெரியுமா? தென்றல் உறங்கிய போதி திங்கள் உறங்கிய போதி கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. என்னுடைய காதல் அந்த மாதிரி இருந்த உடனே அக்கத்தில் உள்ளவங்களும் பக்கத்தில் உள்ளவங்களும் என்ன செஞ்சாங்க, இது என்ன ஒரு ஆணா இது பெண்ணா, இவனை காதலிக்கிறானே இவனை பார்க்குறாங்களே என்ன சங்கதி சொன்ன உடனே என் குடும்பத்தாரும் அக்கத்தில் உள்ளவங்க பக்கத்தில் உள்ளவங்கள என்னை வெறுத்தாங்க. அதோடு என்ன செஞ்சேன், நான் பிறந்த இடத்த விட்டு மாற்றி முனிச்சாலை என்ற இடத்துக்கு போயிட்டேன். அங்கே போய் என்ன செஞ்சேன், சும்மாவாக இருந்தேன். அங்கே போய் கிராமிய கலைத்தொழில் பழகி அந்த கிராமிய தொழிலில் கரகாட்டம் பழகி கரகாட்டத்திலேயே தலையில் செம்பு இறக்குறது ஏற்றுறது இறக்குறது கண்ணில் ஊசி எடுக்கிறது கரக சாகசம் செய்கிறது ஒரு பையனை படுக்க போட்டு வாழைக்காய் வெட்டுறது இப்படியெல்லாம் ஒரு தொழில்களை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த சமுதாயம் என்ன மதிச்சுச்சா என்ன நினச்சிச்சா, இந்த சமுதாயம் என்ன ஏற்றுக்கிருச்சா? கிடையாது. இவ்வளவு கலைகள் நீங்கள் படிச்சிருக்கீங்க, கரகாட்டம் ஒயிலாட்டம் கண்ணில் ஊசி எடுக்கிறது தாம்பாளத்தில் நடனம் ஆடுறது பாட்டு நடனம் இவ்வளவு கலைகளையும் நம்ம மதுரை முனிச்சாலையில் படிச்சிருக்கீங்க. உண்மையிலே மதுரையில் இவ்வளவு பெரிய ஒரு கலைஞரை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அநேகமாக நீங்கள் பாடணுன்னு கூட நானும் டூயட் பாடலாம்னு நினச்சேன். நீங்கள் அம்புட்டையும் நீங்களே பாடி முடிச்சுவிட்டீங்க. இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன், கூட உங்களால் பாட முடியுமா? என்னால் தெரிஞ்ச அளவுக்கு படிப்பேங்க ஐயா. கற்றது கையளவு கற்க வேண்டியது உலகளவு. சரி, நான் பாடுற பாட்டு உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்பேன். பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் மெல்லலையே நீ போய் செய்தி சொல்ல மாட்டாயோ. பாடுங்க. பாட்டுக்கு பாட்டெடுப்பே நீ பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் வெள்ளழகை நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. கொத்தும் கிளி எங்கிருக்க கோவை பழம் அங்கிருக்க, தத்தி வரும் மெல்லலையே நீ போய் செய்தி சொல்ல மாட்டாயோ. உண்மையிலே என் கூட உடனே பாடினாங்க பாரு, அதுக்காகவாவது நீங்கள் கைதட்டன. நான் தெரிஞ்ச அளவுக்கு பாடுறேங்கன்னு அந்த துணிச்சலை நான் பாராட்டுறேன்.